எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு லேண்டை வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த லேண்ட் முக்கியமா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னை சரௌண்டிங்ல நான் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் லேண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க. இந்த வீடியோல நம்ம சொல்ல போற லேண்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆர்ல தாங்க. நம்ம கோவளம்ல இருந்து மகாபலிபுரம் போற ரூட்ல தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா தேவனேரி அப்படின்ற ஒரு லொகேஷன்ல தான் வந்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம கோவளம் வழியா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைகர் கேவ் இருக்கு இல்லையாங்க. அந்த டைகர் கேவ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து சைட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு வெல்கம் ஹோட்டல் இருக்குங்க. அதாவது ஐடிசியோட வெல்கம் ஹோட்டல் வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. மகாபலிபுரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லாங்க நம்ம சென்னையில். அந்த மகாபலிபுரம் ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த கேஜி எமரால்ட் பீச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16.25 கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அமைஞ்சிருக்க இந்த 16.25 கிரவுண்டோடைய பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2350 ரூபாங்க. அதாவது நீங்கள் ஒரு கிரவுண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு 55,40,000 வரும். அண்ட் ஓவராலாக உங்களுக்கு 16.25 கிரவுண்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா வருங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளுமே கிடைக்கும். நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்குதுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் நம்பர் தாங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோங்க. நமக்கு முக்கியமான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ரோடு ஆக்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரங்க. இன்னைக்கு இதில் நம்ம சென்னைக்கு ஒரு டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம கணக்கெடுத்து பார்த்தா நிறைய பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு தான் போகிறாங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களும் வீக்கெண்டில் அதிகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மகாபலிபுரம் ஒரு மேஜரான லொகேஷனுங்க. அந்த மகாபலிபுரம் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேட்டலைட் சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரும்போது நமக்கு மகாபலிபுரத்துக்கு என்னெல்லாம் அப்ரிசியேஷன் கிடைக்குமோ அந்த அப்ரிசியேஷன் எல்லாமே நம்ம வேக்கண்ட் லேண்டுக்குமே தாராளமாக கிடைக்குங்க. அண்ட் மகாபலிபுரத்தை நியூ டவுனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டவுனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைரேஸ் பில்டிங்ஸ் வரணும், நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய வரணும் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ டவுனுடைய ஒரு கான்செப்ட் அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே மகாபலிபுரம் ஈசிஆர் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் தாங்க. எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ல சுற்றி இருக்கு. மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டூரிசம் தான் ஞாபகம் வரும். அந்த டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையும் வந்து மகாபலிபுரத்து மேலே வச்சிருக்காங்க. டூரிசமாக நல்லா டெவலப் பண்ணி நிறைய வந்து வெளிநாட்டவர்களையும் சரி நம்ம உள்ளூர்ல மக்களையும் வந்து மகாபலிபுரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதோடைய அப்ரிசியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக கிடைக்குங்க. பெரிபெரல் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. அதாவது இந்த பெரிபெரல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ரோடு இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ரோடு அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு மீஞ்சூர்ல இருந்து மகாபலிபுரத்தை கனெக்ட் பண்ணுதுங்க. அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோடைய அடுத்த ஸ்மார்ட் சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுறதாங்க. அதாவது 5 ஸ்மார்ட் சிட்டியை கனெக்ட் பண்ணுறதா அந்த பெரிபெரல் ரோடு கான்செப்ட். அந்த பெரிபெரல் ரோடு வந்து நம்ம மகாபலிபுரத்தில் தான் வந்து எண்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது நம்ம சைட்டுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர்பைல இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. நமக்கு பெரிபெரல் ரோடு மாதிரி இன்னொரு ரோடு ப்ரொபோசலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி வழியா நம்ம ஈசிஆரை ரீச் பண்ணாமல் அதுக்கு மாற்றுப்பாதையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு வரணும் அப்படின்றதுக்கான ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதாங்க. இப்போ நம்ம இந்த கம்ப்ளீட்டா 16.25 கிரவுண்டை வந்து இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மகாபலிபுரம் ஈசிஆர் ரோட்லேயே இருக்கிறதுனால நீங்க இதை ரெசார்ட் டைப்பாகவும் வந்து கன்சிடர் பண்ணலாங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான ரெசார்ட்ஸ் கட்டி நீங்க வந்து நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க இதை ஓன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபார்ம் ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க இன்ஸ்டியூட் டைப்ல ஏதாச்சும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேண்டை கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஃபுட் கோர்ட் அண்ட் கிரிக்கெட் டர்ஃப் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரே இடத்துல வச்சு நீங்கள் ஒரு அருமையான ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஈசிஆர் அப்படின்னும் போது வீக்கெண்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நோக்கி தான் வராங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் நல்ல ஒரு ப்ராஃபிட்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேக்கண்ட் லேண்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் நம்பர் தான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளுமே அவைலபிள் இருக்குங்க. மகாபலிபுரம் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோடைய அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். டூரிசம் வைஸாகவும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டுங்க இந்த கேஜி எமரால்ட் பீச். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக யாரெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.